அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது நாகதோஷம் போக்கும் நாகராஜ திருக்கோவில் பற்றி தான். குமரி மாவட்டத்தோட தலைநகராக விளங்கும் நாகர்கோவில் நகருக்கு இந்த பெயர் வர காரணமே இந்த நாகராஜ கோவில் தான். குமரி மாவட்டத்துல கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலுக்கு அடுத்து ரொம்பவே போற்றப்படும் ஆலயம் இந்த நாகராஜ கோவில். தமிழ்நாட்டில் நாகர் வழிபாட்டுக்குனே தனியா அமைஞ்ச கோவில் இந்த கோவில். அதாவது நாகரே மூலவராக வீற்றிருப்பது நாகராஜ கோவில்ல மட்டும்தான். இப்போ இந்த கோவில் உருவான கதையை பார்க்கலாமா? முன்னாடி காலத்துல இந்த பகுதி ஃபுல்லாவே வயலாக தான் சூழ்ந்திருக்கும். அங்கு விளையிற நெற்கதிர்களை அரிவாலை வச்சு அறுத்து கொண்டிருந்த ஒரு பொண்ணு நெற்கதிரை அறுக்கும் போது அதுல இருந்து ரத்தம் வந்துச்சான். இதை பார்த்து பயந்த அந்த பொண்ணு பக்கத்துல இருந்தவங்க எல்லார்ட்டையும் இதை பத்தி சொன்னதும் அவங்க எல்லாரும் இந்த இடத்த பார்த்தாங்களாம். பார்க்கும்போது அங்கு ஒரு பாறைக்கு மேல 5 தலையோட நாகர் உருவம் இருந்ததை பார்த்தாங்க. அந்த நாகர் சிலையோட மேல் பகுதியிலிருந்து ரத்தம் வந்ததை பார்த்தாங்க. பார்த்த மக்களுக்கு ஒரே ஆச்சரியம். பின் அங்குள்ள மக்கள் எல்லாரும் அந்த சிலைக்கு பால் அபிஷேகம் செஞ்சாங்க. அதே அந்த மக்கள் வழக்கமாக செஞ்சுட்டு வந்தனால அவங்களோட துன்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துச்சான். மக்கள் நாகர் சிலைக்கு ஓலை குடிசை அமைச்சு நாகரை தினமும் வழிபட்டுட்டு வந்தாங்க. ஒரு முறை களக்காடு பகுதியை ஆண்டு வந்த மார்த்தாண்டவர்மன் தோல் நோயால் பாதிக்கப்பட்டாரு. நாகர் சிலை செய்தியை தெரிஞ்சுட்டு நாகராஜ கோவிலுக்கு வந்தாராம். அவர் நாகர் சிலைக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்டு பூரண குணமும் அடைஞ்சாங்க. இதனால ரொம்பவே சந்தோஷப்பட்ட அரசர் நாகராஜாவுக்கு ஆலயம் எழுப்பினார். ஆனால் கருவறை மட்டும் நாகங்கள் வசிப்பதற்காக ஓலைக்கூரையிலேயே அமைக்க ஆணையிட்டாராம். ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதம் இந்த ஓலைக்கூரையை பிரித்து புதிய ஓலைக்கூரை அமைப்பாங்களாம். கருவறையில் இருக்க நாகராஜர் 5 தலையுடன் சுயம்புவாக இங்கே காட்சியளிக்கிறாராம். நாகராஜர் இருக்கும் இடம் மணல் திட்டாக தான் இருக்கும். வயல் இருந்த இடம் என்பதால இந்த இடத்துல எப்பவுமே நீர் ஊற்றிக்கொண்டே இருக்கும். இந்த நீரோட சேர்ந்த மணலை தான் கோவில் பிரசாதமாகவும் கொடுத்துட்டு வராங்க. இதுலேயும் ஒரு அதிசயம் என்னன்னா, இந்த மணல் ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரை கருப்பு நிறத்துலையும் தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை வெள்ளை நிறத்துலையும் மாறிக்கிட்டே இருக்குமாம். நாகராஜர் சந்நிதிக்கு வலது புறத்துல காசி விஸ்வநாதர், அனந்த கிருஷ்ணன், கன்னிமூல கணபதி சன்னதிகள் இருக்குது. என்னதான் இந்த கோவிலோட மூலவர் நாகராஜர் என்றாலும் அனந்த கிருஷ்ணன் சன்னதிக்கு எதிரில் தான் கொடிமரம் உள்ளது. ஒவ்வொரு ஆண்டு தை மாதம் பெருந்திருவிழா 10 நாட்கள் விமர்சையாகவே நடைபெறுமாம். அந்த தேர்ல அனந்த கிருஷ்ணர் தான் வீதியுலா வருவார். பொதுவாகவே பெருமாள் கோயில்ல கொடிமரம் உச்சியில கருடன் இருப்பது வழக்கம். ஆனால் இங்கே ஆமை இருக்குமாம். பாம்பும் கருடனும் பகைவர்கள் என்பதால கொடிமர உச்சியில ஆமை இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த கோவிலோட வெளிப்பிரகாரத்துல நாகம் உருவம் கொண்ட நாகலிங்க மரமும் இருக்குது. வேநாட்டு அரசனான வீர உதய மார்த்தாண்டன் இந்த கோவிலை புதுப்பித்து கட்டியுள்ளாரு. ஒவ்வொரு வருட ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விசேஷ வழிபாடுகள் செய்துள்ளாரு. அன்னைக்கு தொடங்கிய வழக்கம் இன்னைக்கு வர கடைபிடிக்கப்படுகிறதாம். ஞாயிற்றுக்கிழமைகளில் பால் வார்ப்பது இங்கு புனிதமாக கருதப்படுகிறது. ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த கோவில் திருவிழா கோலம் போல காட்சியளிக்குமாம். குமரி மாவட்டம் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள எல்லா மாவட்ட மக்களும் பால், உப்பு, நல்ல மிளகு, மரபொம்மைகளை காணிக்கையாக செலுத்தி பயபக்தியோட வணங்கி செல்லுவாங்க. ராம அவதாரத்தின் போது லக்ஷ்மணரும், கிருஷ்ண அவதாரத்தின் போது அனந்தனும், கலியுகத்தில் நாகராஜரும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்ததா ஐதீகம். அதனாலவே நாகராஜ கோவிலுக்கும் ஆயில்ய நட்சத்திரத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இந்த கோவிலில் ஆயில்ய நட்சத்திர தினத்தன்று முறைப்படி வழிபாடு செய்தால் எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் தீரும். மேலும் குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம் கிட்டும் என்பது பக்தர்களின் அனுபவபூர்வ நம்பிக்கையாகவும் இருக்குது. நாகதோஷங்களை நீக்க இந்த நாகராஜ கோவில் ஒரு சிறந்த பரிகார தலமாக கருதப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர் பண்ணுங்கள். மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.